முருகன் ராசி பல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மார்ச் 28ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் 3 ராசிக்காரங்க பணமழையில் நனைய போகின்றனர். அதாவது சுக்கிரன் ராசியை மட்டுமின்றி நட்சத்திரத்தையும் மாற்றுவார். அந்த வகையில் மார்ச் 28ஆம் தேதி நட்சத்திரத்தை மாற்ற இருக்கிறார். அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவானின் நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் செல்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். அதில் சில ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். அதுவும் நல்ல நிதி நன்மைகளையும் சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் பெற உள்ளனர். இப்பொழுது சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட மலையில் நனைய போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி. மகர ராசி அன்பர்களை, சுக்கிரனின் நட்சத்திர பயிற்சியால் மகர ராசிக்காரர்கள் மார்ச் 28 முதல் நல்ல நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெற உள்ளனர். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். அதாவது ஏற்கனவே சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்கள் எப்பேற்பட்டவங்கனா, இவன் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், வீட்டிலே இருக்கிற ஒரு தண்டச்சோறு அப்படின்னு உங்களை பேசினவங்க எல்லாருமே இப்போ வாய் அடைச்சி போகிற அளவுக்கு உங்களுடைய நிதி என்பது உயர இருக்கிறது. வீட்டில் இருந்துட்டா இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னுங்கிறத ஊரே பேசும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பண ரீதியாக பல நன்மைகள் மார்ச் 28க்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்தித்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது. அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் கூட சமாளிக்கும் அளவிற்கு உங்களிடம் பல திறமைகள் இருக்கிறது. நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இனிமேல் பொற்காலமாக அமைய இருக்கிறது. திருமணமானவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது திருமண வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத பல பிரச்சனைகள், எதற்கெடுத்தாலும் சண்டை, எதற்கெடுத்தாலும் தேவையில்லாத பேச்சுவார்த்தை, இப்படியே சில நாட்களாகவே போய்கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அவை அனைத்து முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்க போகிறது. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு இந்த நேரத்தில் கிடைக்கப் போவதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களை, உங்களுடைய கடின முயற்சி காரணமாக அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வை வழங்குவார்கள். நீண்ட நாட்களாக வேலையே இல்லாமல் வேலை தேடி தவித்து கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்ற வேலை, நல்ல ஒரு வேலை இந்த நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது. மகர ராசிக்காரங்களே, உங்களை பற்றி ஊரே பேசியிருக்கும், இவன் ஒன்றத்துக்குமே ஆக மாட்டான் அப்படிங்கிறது. ஆனால் இனிமேல் நீங்கள் யாருன்னு இந்த ஊருக்கே வந்து ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தங்க உதவின்னு கேட்டு வந்தால் கூட அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசில் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம நல்லா இருக்குமோ இல்லையோ, அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பே உங்களை வந்து மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் நீண்ட நாட்களாகவே உங்களை லட்சியத்தை நோக்கி நீங்கள் வந்து செயல்படுறீங்க. அதாவது சிலர் வந்து வீடு கட்ட வேணும், 2025 வீடு கட்ட வேணும் என்று அதற்கான பல முயற்சிகளை நீங்கள் இப்போ இருந்து செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பாக 2025 முடிவதற்குள் நீங்கள் வீடு கட்ட தொடங்கி பாதி அளவிற்கு போய்விடும் அந்த வேலை. நீங்கள் நினைப்பது எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும். ஏனென்றால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை கடின உழைப்பாக செய்து கொண்டு வரீங்க. கடின உழைப்பை செய்தாலே போதும், விடாமுயற்சி செய்தாலே போதுமே, நமக்கு ஏற்றதெல்லாம் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு பண மழையானது குவிய இருக்கிறது. அடுத்தபடியாக சுக்கிரனுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி அன்பர்களே, சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் ரிஷப ராசிக்காரர்களுடைய வருமானத்தை பொறுத்த வரைக்கும்
நல்ல ஒரு உயர்வானது இந்த நேரத்தில் ஏற்பட இருக்கிறது. முக்கியமாக புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் உருவாகும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. நிதி ரீதியாக இந்த சுக்கிர பெயர்ச்சியானது மிக 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 நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை அள்ளி குவிக்க இருக்கிறார். உங்களுடைய கடின உழைப்புக்கான அனைத்து பலன்களும் உங்கள் கையில் வந்து கிடைக்கப் போகிறது. காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்க போகிறது. முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபம் இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு வர இருக்கிறது. நீண்ட நாள் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகிறது. நிறைய பணத்தை இந்த நேரத்தில் உங்களால் சேமிக்க முடியும். பங்குச்சந்தை, லாட்டரி மூலமாக நல்ல ஒரு நிதி நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு பெற இருக்கிறீர்கள். முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய பல நாள் ஆசை, பல நாள் கனவு என்று கூட சொல்லலாம். செய்யலாமா வேண்டாமா, செய்தால் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று பல குழப்பத்தில் இருந்து கொண்டு அதை செய்யாமலே காத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. தயங்காமல் உங்கள் மனதில் இருக்கின்ற ஆசையை நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம். மார்ச் 28க்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும். அதனால் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி என்பது கிடைக்கும். அடுத்தபடியாக சுக்கிரனுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும், பணமழையில் நனைய போகும் அந்த மூன்றாவது ராசி கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, சுக்கிரனுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் 20க்கு பிறகு அதிர்ஷ்டமானதாக மட்டுமே இருக்க போகிறது. எதை செய்தாலும் சரி அதிர்ஷ்டம். நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் வெற்றிகரமாக முடிவடைய இருக்கிறது. பணிபுரிபவர்களுக்கு பெரிய திட்டத்தில் பணிபுரியும் வாய்ப்புகள் அனைத்துமே இந்த நேரத்தில் கிடைக்கும். வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை பெற உள்ளனர். முக்கியமா கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வருமானமே இல்லாமல் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்தித்து வந்த உங்களுக்கு மார்ச் 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சொந்த தொழிலில் நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்பட இருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அனைத்தையும் காண உள்ளீர்கள். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது. முக்கியமாக கன்னி ராசி அன்பர்களை, நீங்கள் சேமிக்க நிறைய பணத்தை இந்த நேரத்தில் சேமிக்க முடியும். எவ்வளவுதான் பணத்தை சம்பாதித்தாலும் சரி, சேமிப்பு என்பது அரிது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய பணத்தை சேமிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னி ராசிக்காரங்க யாராவது காதலித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். முக்கியமாக நடக்க இருக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக சுக்கிரன் உங்களுக்கு பணத்தை அள்ளி குவிக்க இருக்கிறார். கடந்த வருடத்தில் நீங்கள் சந்தித்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் இல்லாத இடமே போக போகிறது. 2025 கடன் பிரச்சனை அப்படின்னாலே உங்க பக்கம் இருக்காது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கன்னி ராசி அன்பர்கள் வாழ உள்ளனர். முக்கியமாக சுக்கிரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் 3 ராசிக்காரங்க பணமழையில் நனைய உள்ளனர். அந்த முதல் ராசி, பணமழையில் நனைய தயாராக இருக்கும் முதல் ராசி மகர ராசி, இரண்டாவது ராசி ரிஷப ராசி, மூன்றாவது ராசி கன்னி ராசி. 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமானது வந்து குவிய இருக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.